நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு தங்கம் விலையிலும் தக்காளி விருந்து. உங்கள் அம்மா அப்பா தான் ரொம்ப முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்கன்னா ரொம்ப பிடிக்குமா, இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். எல்லா ஊர்லேயும் விவசாயம் நல்லபடியாக நடந்துட்டு இருந்தது. செல்வ செழிப்பாக அவ்வளோ தக 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 தகன்னு சூப்பராக எல்லா காய்கறிகள் பழங்களும் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. ஆனால் தக்காளி அறுவடை இப்போ நடக்கக்கூடிய சமயத்தில் இருட்டிக்கிட்டு சரியான இடி இடிச்சு மின்னல் மின்னிட்டு மழை கொட்டுன்னு திடீர் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. யாருமே எதிர்பார்க்கல. இது மழை காலமும் கிடையாது. எல்லாரும் சாதாரணமாக இருந்தாங்க. ஆனால் மழை லேசாக பெஞ்சிட்டு போயிடும்னு நினச்சாங்களா? மழை விடவே இல்லை, விடாத மழை. அந்த மழையிலேயே தக்காளி எல்லாமே செடியிலேயே அழுகி போயிடுச்சு. அறிகுறியே இல்லாமல் மழை வந்தது எப்படின்னே யாருக்குமே புரியலை. ஒன்று காத்தடிக்கும், அதுவும் இல்லை கருகருன்னு மேகம் கூடி இப்படியெல்லாம் ஆகும்னு யாருமே நினைக்கலையே. ஒன்றுமே தேராமல் போயிடுச்சு. இந்த வருஷம் எல்லாம் அமோகமாக நடந்துட்டுருக்கேன்னு சந்தோஷப்பட்டோம். நாம் இருந்த அஜாக்கிரதை தக்காளி மூலமாக நமக்கு அவ்வளோ நஷ்டத்தை தந்துருச்சு. மழையை நம்ம குத்தம் சொல்கிறதுக்கும் இல்லையே. கொஞ்சம் விதைகளை கூட ஒரு பாதுகாப்புக்காக எடுத்து வைக்காம மொத்த விதைகளையும் தக்காளிக்காக விளைய வச்சிட்டோம். ஆனால் இப்போது விதையும் இல்லை, செடியும் இல்லை, காய் பழம் எதுவும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னு வருத்தத்தில் இருந்தாங்க ஊர் ஜனங்கள்லாம். அப்போது ராமசாமி கல்பனாவை கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஊரே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. நம்ம அதை நினச்சி வருத்தப்படுறது என்னமோ சரிதான். ஆனால் இப்படியே இருந்தோன்னா நம்மளோட நிலை மாறாதில்ல. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்போம். இப்போது ஒருவேளை குழம்பு வைக்கிறதுக்கே ரொம்ப திண்டாட்டமாக போச்சுல்ல. சரி நீ போய் சோஃபாவில் உட்காந்துட்டே இரு, நான் அதோ வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன உட்கார சொல்லிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க? மல்லிகை சாமான் எல்லாம் கிடைக்கும், தக்காளி இல்லாமல் எங்கே குழம்பு வைக்கிறது? தினம் இப்படியே போராட முடியுமா என்ன? நம்ம வேணும்னா இப்போதைக்கு வெளியூருக்கு போயிடுவோமா? நிலைமை எல்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு பழையபடி திரும்பி வந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னது, என்ன சொன்ன? இதெல்லாம் கொஞ்சம் சாத்தியமான விஷயமா? ஒரு தக்காளிக்காக நம்ம போயிட்டு ஊரை விட்டு வேற ஊருக்காகவா போக முடியும்? என்ன கல்பனா, நீனு சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்ருக்கிற. கொஞ்சமாவது நிறையா யோசி. நமக்கே விடை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நான் வரேன்னு சொல்கிறேன், நீ உட்காந்துட்டே இரு அப்படிங்கிறாங்க. அட நீங்கள் வேற, ஒரு தக்காளியான்றீங்க. தக்காளியை வச்சு தானே நிறையா சமையலே சமைக்க முடியும். ரசம் வை தக்காளி ரசம்தான் பிடிக்கும்னு ஒவ்வொரு வாட்டியும் அப்படி கேட்பீங்கல்ல. இப்போ எங்கே? சொல்லுங்க, இப்போ செய்ய முடியுமா என்ன? நீங்கள் ஒரு நாள் சமைச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு அதோட அருமை என்ன, தக்காளி இருந்தால் தான் ருசி கூடும்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு மாற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. உனக்கு தக்காளி வேணுமா வேண்டாமா? வேணும்ல, அதுக்காக தானே நீ இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கிற. வீட்டுக்கு மாற்றி இதே பேச்சாதான் போயிட்டுருக்குது. வெற்றிகரமாக நான் தக்காளியோட தான் வீட்டுக்கு திரும்பி வருவேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஏங்க ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது கேளுங்க. தக்காளி இங்கே இல்லவே இல்லை, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்கிறதையே கேட்காம ராமசாமி வேகமாக கிளம்பி வெளியில் போயிட்டாங்க. இதை எல்லாத்தையுமே அவங்களோட மருமக சுஜி பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறது? வீட்டுக்கு எல்லாரோட நிலைமையும் இப்படியா இருக்கணும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குதே. சாப்பிட்டதே சாப்பிட்டு எல்லாரும் டென்ஷன் ஆகி போய் இருக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் போய் உட்காந்துக்கிட்டாங்க. சுஜிக்கும் வேற வழி தெரியல. இப்போ சமைச்சாதானே சாப்பிட முடியும்ன்ட்டு இருக்கிற காய்கறிகளெல்லாம் போட்டு கொதிக்க வச்சிட்ருக்குறாங்க. சுஜி அப்படின்ட்டு அவங்களோட கணவன் குகன்னு சமையல் அறைக்குள்ளே வராங்க. ஆமாம், என்ன பண்ணிகிட்ருக்குற நீனு? அப்பா என்னடான்னா வெளியில் போயிருக்கிறாங்க. நான் வந்தால் தக்காளியோட தான் வருவான்னு சொல்லிட்டு போனாங்கன்னு அம்மா அங்கே ஒரே புலம்பிகிட்ருக்குறாங்க.
பாவம் அம்மாவை பார்க்கும் பொழுதே எனக்கு சங்கடமாக இருக்குது. நீ என்னடானா இங்கே வந்து தனியாக சமைச்சிட்ருக்குற, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, ஆமாம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். அப்போதே கிளம்பிட்டாங்க. நானும் இப்போ வந்துடுவாங்க அப்போ வந்துடுவாங்கன்னு பொறுமையாக காத்துட்டே இருந்தேன். அத்தையை சமாதானம் செய்யலான்னு பார்த்தா அவங்க ரொம்ப மனம் உடஞ்சி போய் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன போய் சொல்ல முடியும்? மாமா நான் தக்காளியோட தான் வருவேன்னு பிடிவாதத்தோடு கிளம்பியிருக்கிறாங்க. இல்லைன்னா வந்துட வேண்டியது தானே. ஆனால் எப்போ வருவாங்கன்னு தெரியல. அதனால தான் சமைச்சி வச்சோம்னா எல்லோரும் சாப்பிட்றலாம்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் வந்துடுவாங்கன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நல்லது நடக்கும்னு என்னோடய மனசு சொல்லிகிட்டே இருக்குது. கல்பனா, கல்பனா அப்படின்னு சத்தம் கேட்குது. பார்த்தீங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மாமா எப்படியும் சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு நான் நினச்ச மாதிரியே வந்துட்டாங்க பாருங்க. மாமாவோட குரல் தான் கேட்குது. போய் பாருங்கங்க, போங்க போங்க அப்படிங்கிறாங்க. நான் அதோ பின்னாடியே வரேன்ட்டு சுஜியும் பின்னாடி வராங்க. அப்போது ராமசாமி கல்பனா கையில் ஒரு பெரிய பாத்திரத்தை தராங்க. அந்த பாத்திரத்தையும் மூடி வச்சிருக்கிறாங்க. ஏதோ நீல நிறத்தில் துணி போட்டு வித்தியாசமாக இருக்குது. இந்தா இதை புடி அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்களா. ஆமாம், இதில் என்ன இருக்குது? மந்திரம் கிந்திரம் போட்டு வச்சுருக்குறீங்களா என்ன? துணியெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கிறீங்களே, சொல்லுங்கங்க, சொல்லுங்க. என்னது இது பாத்திரத்தில்? இது வரைக்கும் மூடி வச்செல்லாம் எதையுமே கொண்டு வந்ததில்லையே நீங்கள். தக்காளியோட வரேன்னு சொன்னவங்க இவ்வளோ பெரிய பாத்திரத்தோடு வந்திருக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. இருங்க இருங்க, நானும் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வரணும். சுஜி நீ போய் உட்காரு அப்படின்ட்டு குகானு சமையல் அறைக்குள்ளே போயிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை மூடி வச்சு, இதோ நான் கொண்டு வந்திருக்கிறேன் சுஜி, இதை வாங்கிக்கோ அப்படின்ட்டு சுஜி கிட்ட கொடுத்துட்டாங்க. 2 பேரும் கண்ணை மூடிட்டு இதை திறந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே கிடைக்கும். சீக்கிரமாக, நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குது இந்த வீட்டில்? அப்பாவும் பையனும் ஏதோ வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒன்றுமே புரியலை அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. எங்ககிட்ட விளையாடுறீங்களா? இருக்கிற கோபம் பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் கோபத்தை ஏற்றி பார்க்கலான்னு என்கிட்ட இப்படியெல்லாம் விளையாடாதீங்க அப்படிங்கிறாங்க கல்பனா. நான் ஒன்றும் விளையாடலை. நீ கண்ணை மூடிட்டு இந்த துணியை எடுத்து பாரு. நீ கேட்க வேண்டிய விஷயம் என்ன நினச்சிட்ருக்கியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுஜி, நீயும் தான். அதை திறந்து பாரு, 2மே பயனுள்ளது தான் அப்படிங்கிறாங்க குகனு. சரி சரி, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நாங்களும் செஞ்சு பார்க்குறோன்ட்டு 2 பேருமே கண்ணை மூடிக்கிட்டாங்க. ஜீ பூம் பா, நீங்கள் நினைப்பது இந்த பாத்திரத்தில் வந்துவிடும் அப்படின்ட்டு ராமசாமி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு குகனும் அவங்களும் அவங்களோட மனைவி வச்சிருக்கிற பாத்திரத்தை பார்த்து சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே அந்த பாத்திரத்து மேலே மூடி வச்சிருக்கிற துணியை எடுக்கிறாங்க. ஒரு பாத்திரத்தில் நிறைய தக்காளிகள், அவ்வளோ தக்காளி பெருசு பெருசாக நல்லா சிவப்பு கலரில் இருக்குது. இன்னொரு பாத்திரத்தில் வெள்ளை வெள்ளேன்னு அரிசி மாவு, அதாவது தோசை இட்லி செய்கிற மாவு. அடடா, என்னங்க இது, இவ்வளோ தக்காளியா? ஏது இந்த ஊரில் தக்காளியே இல்லையே, எங்கேருந்துங்க இவ்வளோ தக்காளியை கொண்டு வந்தீங்க? ஆமாம், மாவு ஏதுங்க? நாங்கள் அரைக்கவே இல்லையே. தக்காளி இருந்தால் தான் தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு நான் மாவே அரைக்கலை. அத்தை, நீங்கள் அரைச்சிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லையம்மா, நானே வருத்தத்தில் இருக்கிறேன். சமையலறை பக்கமே வர்றதில்ல. நீ தானே சமைக்கிற, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறாங்க. அதுவா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சுல்ல, சந்தோஷம் தானே. வேலையை ஆரம்பிங்க, நல்லா சந்தோஷமாக சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இனிமே தக்காளிக்கு பஞ்சமே கிடையாது, எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும். நம்ம வேணும்னா ஊர் ஜனங்களுக்கும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம். நீங்கள் செய்கிறீங்களா சொல்லுங்கள், நான் எவ்வளோ தக்காளினாலும் கொண்டு வர்றேன், வாங்க வாங்க அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் பின்னாடி ஒரே ஒரு தக்காளி செடி, மந்திர தக்காளி செடி இருக்குது. அதில் ஒரு தக்காளியை பறித்தா 10 தக்காளி உருவாகுது, 10 தக்காளிகளை பறித்தா 20 தக்காளிகள் கிடைக்கிது. அவ்வளோ அற்புதமான மந்திர சக்தி வாய்ந்த தக்காளி செடி நம்மளோட தோட்டத்தில் இருக்குது அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரே ஒரு விதை,
எனக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்பு ஒரு ஊருக்கு போனேன்ல, அப்போது ஒரு முனிவர் தந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது என்னைக்கா இருந்தாலும் உதவும், பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அங்கேருந்து வந்த பொழுது இந்த விதைய முளைக்க வச்சுட்டேன். ரொம்ப நாட்களாக முளைக்கவே இல்லையா, விதை வெத்து விதை போல இருக்குன்னு நானும் நினச்சிக்கிட்டேன். ஆனால் நம்ம ஊரில் பஞ்சம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த செடி முளைச்சிது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு இருந்ததா, நானும் இது தக்காளி தானே அப்படின்னு தெரிஞ்சுது. அதோ அன்னைக்கு அந்த முனிவர் கொடுத்தாங்களே அந்த விதையிலேருந்து முளைச்சதாச்சேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதுவும் நம்ம ஊரில் பஞ்சம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த தக்காளி செடி முளைக்கும்னு இருந்திருக்குது. அதுதான் ஒரு அமைப்பு. அதுலேருந்து வந்த பழம். ஒரே ஒரு பழத்தை பறிச்சேனா நீ கேட்டன்றதுக்காக அதில் 10 பழங்கள் வந்தது. அதுக்கப்புறம் 10 பழங்களை பறிச்சா 20 பழங்கள் வருது. இப்படியே நம்ம எவ்வளோ பறிக்கிறோமோ அதிகமாக அதிகமாக கிடைக்கிது. அவ்வளோதான் விஷயம். அப்படி இருந்தும் நான் தக்காளிகளை பறிச்சேன்ல, அதுலேருந்து விதைகளை நிறையா முளைக்க வச்சுட்டும் வந்திருக்கிறேன். பாதி விதைகளை தனியாக எடுத்தும் வச்சிருக்கிறேன். இந்த ஊர் ஜனங்க செஞ்ச மாதிரி அந்த தவறை செய்யவே கூடாதுன்ட்டு எப்போவுமே பாதுகாப்புக்காக சில விதைகள் இருக்கணுன்றதுக்காகவே அதை காய வச்சிருக்கிறேன். காஞ்சதுக்கப்புறமா அதையும் எவ்வளோ பத்திரப்படுத்தி வைக்கணுமோ பத்திரப்படுத்தி வைப்பேன் அப்படின்ட்டாங்க. சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னால் நம்பவே முடியல, ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க கல்பனா. ஆமாம், எனக்கே இது மிகப்பெரிய ஆச்சரியம்தான். ஆனால் ஒன்றே ஒன்று, யாருக்குமே இதை இலவசமாக கொடுக்கவே கூடாது. அதே சமயத்தில் சமைச்சு கொடுக்கறதா இருந்தாலும் அதை காசுக்கு தான் நம்ம கொடுக்கணும். இலவசமாக கொடுத்தோன்னா அந்த மந்திர சக்தி வாய்ந்த தக்காளி செடி வேலை செய்யாமல் மாயமாக மறைஞ்சு போயிடும். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல்ல? நம்மளோட குடும்பத்துக்காக கொடுத்த விதை, அதை நம்ம மட்டும்தான் எல்லாருமே சொந்தமாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அது மற்றவங்களுக்கு நம்ம செஞ்சோம்னா நமக்கே நடக்காமல் போயிடும். புரிஞ்சுதில்ல அப்படிங்கிறாங்க. ஆ சரிங்க, நல்லாவே புரிஞ்சுது. அப்படின்னா நம்ம வேணும்னா கடை போடலாமா? அப்போது ஊர் ஜனங்களும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களும் வயிறு நிறையா திருப்தியாக ருசியான சாப்பாடை சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. இப்போது நம்மளை தவிர இந்த ஊர் ஜனங்க எல்லாத்துக்குமே தங்க விலையில் இருக்க தக்காளி எல்லாம் வெளியூருக்கு போய் தான் வாங்க முடியும். அந்த சூழ்நிலையும் இல்லை. செலவு ரொம்ப அதிகமாகுங்கிறதுனால யாருமே தக்காளியை வாங்குறதில்ல. அதனால் இப்போ நம்ம வீட்டில் தக்காளி இருக்குன்னா அதோட ரகசியத்தை பற்றி நமக்கு தான் தெரியும். அதை யார்கிட்டேயும் சொல்ல போகிறது கிடையாது, யாரும் சொல்லிக்க வேண்டாம். கடை போடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கும் வந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே தக்காளியில் நல்லா ருசியாக சமையலை செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் தோசை, இட்லி, தக்காளி சட்னி, தக்காளி போட்ட கார சட்னி, அதுலேயும் நிறையா பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய தக்காளி தோசை, தக்காளி ரசம், தக்காளி ஊறுகான்னு விதவிதமாக அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி விருந்தாட்டம் தக்காளி விருந்து நடக்குது. அதையுமே சுஜியும் கல்பனாவும் தகுந்த விலைக்கு மக்களுக்கு ஏற்றாப்புல விலை வச்சு விற்பனை செய்கிறாங்க. விலைக்கு ஏற்ற மாதிரி பொருள் தரமாக இருக்குதுங்கிறதுனால ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இதனால் ஊர் ஜனங்களுக்கும் சந்தோஷம், சுஜியோட குடும்பத்துக்கும் நிறைவான சந்தோஷமாக இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காலம் எப்போ எப்படி மாறும், மேலே இருந்தவன் கீழே போவான், கீழே இருந்தவன் மேலே போவான், அதுதான் எல்லாத்துக்கும் விதி. நம்மள்கிட்ட எல்லாம் இருக்குன்னு ஆடவும் கூடாது, எதுவுமே இல்லைன்னு வாடவும் கூடாது. என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதே சமயத்தில் கவனம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். தெளிவாக இருக்கணும். எந்தெந்த விஷயங்கள் நமக்கு எப்பப்போ தேவைப்படும், தேவைப்படாது அப்படின்னு நம்ம சரியான முடிவுகள் எடுக்கணும். ஒரு பொருளையும் பாதுகாப்பாக நம்ம தான் வச்சுருக்கணும். அதனால் என்னன்னா, உலகத்தில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அவங்கவங்களோட குடும்பத்துக்கு அவங்கவங்க உஷாராக இருந்துக்கணும். அதுதான் எப்போவுமே நல்லது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.